தோட்டத்துல வாழைத்தண்டு கிடைச்சது. அத வச்சு இன்னைக்கு வாழைத்தண்டு கூட்டு செஞ்சிடலாம்னு அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு அமாவாசை, எப்பயுமே சாம்பார் வச்சு வச்சு போர் அடிச்சிருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் மாறுதலா வாழைத்தண்டை வச்சு கூட்டு செஞ்சிடலாமே அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வாழைத்தண்டு கூட்டு, வாழைக்காய் வறுவல். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சமையல் தான். ஆனா இது ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. வாரத்துல ஒரு நாள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடவே முடியலனாலும் கண்டிப்பா எதையாவது ஒரு விஷயத்த சொல்லி சாப்பிட வச்சிடணும். அமாவாசை படையலுக்கு சாம்பார், அதுக்கப்புறம் முக்கியமா அகத்திக்கீரை வச்சு படைப்பாங்க. அந்த அகத்திக்கீரை எதுக்காக அமாவாசை அன்னைக்கு மட்டும் கண்டிப்பா வச்சு படைக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயந்தரம் போல பசங்க வீட்டுல தானே இருக்காங்க, சரி அப்படியே கொல்லிக்கு போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடலாமே அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அந்த இடத்துல ஒரு காளான் முளைச்சு வந்தது. இந்த காளான் சாப்பிடக்கூடிய காளானா இல்லையா அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா காளான் எல்லா வகையான காளானும் சாப்பிடுற காளான் எல்லாம் சிலது விஷயங்களும் இருக்கும். ஸோ இது சாப்பிடக்கூடிய காளானு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நெல்லும் நல்லா முளைச்சு வந்திருந்தது. அதையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.